மற்றுமொரு அண்மை தகவலாக பார்த்து வருவது பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக விசாரணை அமைப்புகளை ஒரு ஆயுதமாக ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருவதையும் கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தப்படும் போக்கு அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு சிலரின் தூண்டுதலின் அடிப்படையில் இந்த சோதனையை பாஜக அரசு மேற்கொண்டுள்ளது என்பதையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது அந்த கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக விசாரணை அமைப்புகளை ஒரு ஆயுதமாக ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தப்படும் போக்கு அதிகரித்து வருகிறது. இது கவலை அளிப்பதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு சிலரின் தூண்டுதலின் அடிப்படையில் இந்த சோதனையை பாஜக அரசு மேற்கொண்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தப்படும் போக்கானது அதிகரித்து வருகிறது. இது கவலையும் அளிக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு சிலரின் தூண்டுதலின் அடிப்படையில் இந்த சோதனையை பாஜக அரசு மேற்கொண்டுள்ளது என்பதையும் அந்த கண்டனத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.